ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிட சரவணாமிர்தம் மகிழ்ந்து வணங்கி பேசுகிறேன். ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து ஸ்ரீ விஸ்வவசு ஆண்டு நிகழ்கிறது, பிறக்கிறது. ஆக இந்த புது ஆண்டில் எல்லோரும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். கிரக நிலைகள் அனைவருக்கும் சாதகமாகும். சில இடங்களில் சற்று ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கும். நாட்டில் போதுமான அளவுக்கு மழை மற்றும் சீதோஷ நிலைகள் சிறப்பாக இருக்கும். சில அரசியல் தலைவர்கள் மற்றும் மாநிலம் மத்திய அரசியல் தலைவர்கள் யாவருக்கும் சிறப்பாகவும் இருக்கும், மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில மன அழுத்தங்கள் வரும், அது சகஜமாக தேறிவிடும். மற்றபடி நாட்டில் சிறு பிரச்சனைகள் வந்து தானாகவே இயல்பாகவே சரியாகிவிடும். சில அரசியல் மாற்றங்களினால் பல புதுமைகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் உருவாகும். இந்த விஸ்வவசு ஆண்டு 2 கிரக பயிற்சிகள் நடக்கின்றன. 14/5 குரு பயிற்சியும் 18/5 ராகு கேது பயிற்சிகளும் நிகழ இருக்கின்றன. இதன் காரணமாக நாட்டிலும் வீட்டிலும் சில மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சகஜ நிலைக்கு வரும் என்றும் இதன் மூலம் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை கடந்து சிறப்பான நிலைகள் விஸ்வவசு ஆண்டு நிகழ்த்தப் போகின்றன. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்தந்த இயல்புக்கு தக்கவாறு மாற்றங்கள் கொண்டு சிறப்பாக நாட்டையும் வீட்டையும் வழிநடத்தும் என்று விஸ்வவசு அந்த ஆண்டை குறித்து ஒரு தகவலாக ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ராசி அதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு நிலைகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. மேலும் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜென்மகுருவாக இருக்கின்றவர்கள் மே மாதத்திற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தானே, ஒரு 2 மாதங்களில் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு குடும்பஸ்தானம், தனஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்ற இடத்திற்கெல்லாம் வருகின்ற காரணத்தினால் சிறப்பாகத்தான் இருக்கும். மேலும் கடந்த ஆண்டு அதற்கு முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மனக்கவலையும் மன அழுத்தமும் இதிலும் ஒரு விரக்தி நிலையில் கொண்டிருந்த நீங்கள் இதன் பிறகு ரிஷப ராசி நேர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு குதூகலமான வாழ்க்கை, பொன்னான நேரம், பொற்காலங்கள் சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும். ஒரு சிலருக்கு மறுமணம் இருந்து அது தள்ளி போய்கொண்டே இருக்கும், அதுவும் இப்பொழுது கைகூடும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆக மற்றும் சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு அந்த ராகு கேது பேச்சும் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். மேலும் விரயஸ்தானத்தினுடைய அதிபதி கடகத்தில் இருக்கின்றார்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலையை தந்து கொண்டிருக்கின்றன. மன அழுத்தங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள். ஆனாலும் கூட அந்த புத்திர தோஷம் இருந்தவர்கள், குழந்தைகள் இல்லாதவர்கள், ஆலய தரிசனம் சென்றும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்று இருப்பவர்கள் அவர்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றங்களை தரும். மேலும் தொழில் வியாபாரத்தில் மற்றும் மந்த நிலையில் இருந்த வியாபாரிகள் மற்றும் ஒரு சிலருக்கும் சிறப்பான ஒரு நிலை இருக்கும். கலைஞர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மகிழ்ச்சி துள்ளாட்டம் போடுவார்கள். மாணவ செல்வங்களும் நல்ல ஒரு சூழ்நிலை பாதகமாக இல்லாமல் சாதகமாக வந்தமையும். மேலும் சொல்ல வேண்டுமென்றால் ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு நிலையை தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வருகின்ற கேது பகவான் சாதகமான ஒரு நிலையும் லௌகீக எண்ணங்களில் இருந்து ஞான மார்க்கத்தையும் தரும். ஆன்மீக சுற்றுலாக்கள் மற்றும் மன மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற வகையில் நிகழ்ச்சிகள் அமையும். எல்லாமே சிறப்பாக இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள், தேடி சென்றது கிடைக்காமல் இருந்த நிலை மாறி தானே வந்து அடையக்கூடிய பாக்கிய நிலைகளும் அமையும். உங்களுக்கு பரிகாரமாக அறுபடை வீடு முருகனுடைய ஃபோட்டோவை பாருங்கள், கந்தசஷ்டி கவசத்தை பாருங்கள். அறுபடை வீடு கொண்ட ஒரு ஃபோட்டோ வைத்து அது தினம் பார்த்து வந்தாலே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாகத்தான் கருதப்படுகிறது.
ஓம் சரவணபவா என்றும் சொல்லுங்கள். அதுவும் மந்திரம் சடாட்சரம். சடாட்சரத்தை சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு புண்ணியம். ஆலய தரிசனம் செல்ல முடியாதவர்கள் சடாட்சரம் ஓம் சரவணபவா கூறலாம்.